Hi students, நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் MySQL கமாண்ட்ல show tables தான். CBSE students computer science 083 க்கும் information practices 065 இந்த ரெண்டு சப்ஜெக்ட் கூட எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு MySQL கமாண்ட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். கிளாஸ் 11க்கும் வரும், கிளாஸ் 12 ஸ்டாண்டர்டுக்கும் வரும். ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே கிளாஸ் அண்ட் 11th ஸ்டாண்டர்டும் இந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், ரைட்? நமக்கு போர்டு எக்ஸாமுக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது MySQLல 20 மார்க்ஸ் போர்டு எக்ஸாமில் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. அந்த 20 மார்க் கொஸ்டின்ஸை எவ்வளோ ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய ட்ரிக்ஸை வந்து நான் வீடியோவோட எண்டில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 20 மார்க்ஸ் நீங்கள் வாங்க முடியும் இந்த சப்ஜெக்டில், ஓகேவா? ஸோ இப்போ டாபிக்கு போகலாம். ஸோ MySQL கமாண்ட் ஷோ டேபிள். வியூவிங் த லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் இன் அ டேட்டாபேஸ். எனக்கு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நிறைய டேபிள்ஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன டேபிள்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஷோ டேபிள்ஸ், அவ்வளோதான். நமக்கு இது ஒரு டேபிளோட நேம் எதுவுமே மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் ஷோ டேபிள்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இருக்குது அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம், அவ்வளோதான். ஷோ டேபிள்ஸ் நம்ம கொடுத்த உடனே நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து அந்த கரண்ட் டேட்டாபேஸ்க்கு கீழே இருக்கோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், டேபிள் க்ரியேட் பண்ணியிருப்போம், ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ அதுக்கு அந்த டேபிளுக்கு கீழே நான் ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கூட கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு அழகாக கிளியராக சொல்லிடுச்சு. ஸோ திஸ் இஸ் மை டேட்டாபேஸ் நேம். இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே எனக்கு இருக்க டேபிள் ஒரே ஒரு டேபிள் தான், ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் அவைலபிள் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே இந்த டேபிள்ஸ் இருக்குது அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இந்த ஷோ டேபிள்ஸ் வந்து நம்ம டேட்டாபேஸ்க்கு கீழே தான் நம்ம வந்து ஷோ டேபிள்ஸ் அப்படின்றத நம்ம ரன் பண்ணணும், ரைட்? டேட்டாபேஸ்க்குள்ளே போகாமலே நம்ம ஷோ டேபிள்ஸ் வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் டேபிள்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு டேட்டாபேஸ் ஃபஸ்ட்டு இருக்கணும், டேட்டாபேஸில் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி காட்ட முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஷோ டேபிள்ஸ்ன்ற கமாண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த நோட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சிபிஎஸ்இ போர்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கு. அது ஷோ காலம்ஸ் ஃப்ரம் த டேபிள் நேம். ஸோ என்னோட டேபிளில் எவ்வளோ காலம்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது, பிகாஸ் இந்த டேபிளை நம்ம ஒரு 1 மந்த்துக்கோ ஆர் 1 இயர் பிஃபோரோ ஆர் 6 மந்த்துக்கு பிஃபோரோ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கலாம். என்னென்ன காலம்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஷோ காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன காலம்ஸ் இருக்கும் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி காட்டும் சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷோ டேபிள் லைக் பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டேட்டா பேஸ்க்குள்ள மோஸ்ட்லி ஒரு 30 to 50 டேபிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் இந்த 50 டேபிள்ஸையும் 1 by 1 என்னோட டேபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு டைம் வேஸ்ட்டாக தான் ஆகும். அப்போது நான் லைக் பேட்டர்னை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி என்னோட டேபிளை நான் ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சர்ச்சில் போய் ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் கொடுக்கும்போது அந்த 3 கேரக்டர் மேட்சான வேர்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறது மாதிரி பேட்டர்னுக்குள்ளே நம்ம பர்சன்டேஜ் அண்ட் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட டேபிள்ஸை ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைக் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு கமாண்டு தான். ஸோ இதுவுமே நம்ம ஈஸியாக நம்மளோட டேபிள்ஸை எடுத்து டிஸ்பிளே பண்ணி காட்டும், ரைட்? ஸோ இது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சிபிஎஸ்இ போர்டு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்காங்க, ஓகேவா? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், டேபிள்ஸை பார்க்கணும் அப்படின்னா டேட்டாபேஸ்க்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் ஷோ டேபிள்ஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்க டேபிள்ஸை ஈஸியாக நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் அந்த லாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த டிப்ஸை சொல்கிறேன். அந்த 20 மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம MySQLல இருக்க என்டையர் கமாண்ட்ஸுமே நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிப்ஸ்க்கு நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், ஈஸியாக 20 மார்க்ஸுக்கு நீங்கள் 20 மார்க்ஸே ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், இதில் போய் நம்ம மார்க் லூஸ் பண்ணக்கு வேண்டாம். ஸோ 20 out of 20 நீங்கள் இதுக்கு எடுக்கலாம், ஓகேவா? ஓகே, எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை எனக்கு இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்றவங்களுக்கு ஏதாவது ஒரு குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். Don't forget to subscribe.